ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 2026 புத்தாண்டு பலன்கள். அதாவது இந்த புத்தாண்டானது வருகின்ற மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று பிறக்க இருக்கிறது. அதாவது 1/1/2026 ரிஷப ராசியில், அதுவும் கிருத்திகை 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் இந்த புத்தாண்டானது உதயமாகிறது. அப்போது இப்படி உதயமாகுகின்ற இந்த புத்தாண்டில் பார்க்கும் பொழுது இந்த வருடம் குருவினுடைய பெயர்ச்சியும் நடக்க இருக்கிறது. அதாவது மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகமனைக்கு பெயர்ச்சியாகிறது. எப்போ? அதாவது 2/6/2026 அன்று. அதே போல ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சியும் இந்த வருடத்தினுடைய இறுதியில் நடக்க இருக்கிறது. அதாவது 6/12/2026 அன்று ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கும், கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகமனைக்கும் பயிற்சியாகிறது. அப்போ இந்த வருடம் முழுவதும் சனி பகவானானது மீனமனையில் இருக்கு. ஸோ இந்த வருடாந்திர கிரகங்களினுடைய அடிப்படையிலும் மாதாந்திர கிரகத்தினுடைய பயிற்சியினுடைய அடிப்படையிலும் இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதை பற்றி 12 ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கும்பராசி அன்பர்களே, புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த புத்தாண்டினுடைய தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் போய் அமர்வதும், இந்த புத்தாண்டு ரிஷப ராசியில் பிறப்பதும், அதாவது 4ஆம் இடம் என்று சுகஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து அங்கு உச்சபலம் அடைவதும், உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய, பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய, லாபத்தை கொடுக்கக்கூடிய குருவினுடைய பார்வையில் உங்கள் ராசி, அதாவது உங்கள் ராசி அமைவதும், அந்த குருவினுடைய பார்வையில் 4 கிரகங்கள் செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் அமர்வது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அப்போ என்ன, முயற்சிகள் பலிதமாகும், தொட்டது துளங்கும், நினைத்த காரியங்கள் ஜெயமாகும். அதாவது இதுவரைக்கும் உங்கள் மனதில் இருந்து வந்த பாரங்கள் குறையும், மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும், தெளிவான சிந்தனை இருக்கும், நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான், இதை செய்யணும், இதை செய்தால் நன்று, இதை செய்தால் தீமை என்று பகுத்தாராய்ந்து செய்யக்கூடிய அந்த ஞானோதயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த 2026 அமையப் பெறுகிறது. வளர்ச்சியே இந்த 2026 தான். இந்த கும்பராசி என்பர்கள் சுறுசுறுப்போடு செயல்படுவீர்கள். எத்தனை தடைகள் வந்தாலும் அதை அப்படியே தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஒரு பாத் வழி காட்டப்படக்கூடிய ஒரு ஆண்டாக, ஒரு நேர் வழி, ஸ்ட்ரெயிட் வழி உங்களுக்கு காமிக்கும். அந்த பாதை பிடித்து கொண்டு போனாலே நீங்கள் வெற்றி தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் போய் 2ஆம் இடமான பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல போய் அமர்ந்திருக்கிறதுனால உங்கள் சிந்தனைகள் அத்தனையும் பொருளாதாரம், குடும்பம், தனம், வாக்கு, இதை சார்ந்த விஷயத்தில் தான் உங்கள் எண்ண உணர்வு அதிகமாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடக்கும். 2026 கும்பராசி என்பர்கள் திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்வதற்கு ஒரு ஏற்ற வருடமாக அமைய போகுது. டக்கு டக்கு நடக்கும். அத்தனை விதமான தடைகள் விலகப் போகிறது. நல்ல வரனமையும் உங்கள் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி விரும்பிய அந்த வரன் அமையக்கூடிய ஒரு நல்ல வருடம். பொருளாதாரம் சூப்பராக இருக்க போகுது. செய்யக்கூடிய தொழில்கள் நன்றாக இருக்க போகிறது. உங்கள் வாக்கு பலிதம் நல்லா இருக்கு. உங்கள் பேச்சை நம்புவாங்க. 4 பேர் கேட்கக்கூடிய அமைப்புக்கு உங்கள் வாய்ஸ் இருக்க போகுது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லலாம். பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயம் உண்டு. கண்டிப்பாக சிறு தூரதேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைய இருக்கிறது. நிறைய ஒப்பந்தம் போடுவீங்க. தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் ஒப்பந்தம் சார்ந்த விஷயம், ஒப்பந்த கையெழுத்து போடக்கூடிய, ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய, சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய, வீடு கட்டாமல் இருக்கின்ற
இந்த கும்பராசி என்பவர்கள் வீடு கட்டணும் என்கின்ற ஸ்ட்ராங்கான எண்ணத்துடன் செயல்பட்டு வெற்றிகரமாக உங்கள் ஆசைப்பட்ட வீடு, கனவு வீட்டை வாங்கக்கூடிய அல்லது கட்டக்கூடிய யோகம் என்பது கும்பராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. தாய் ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். தாயினுடைய அந்த ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் சரியாகும். தாயை கொஞ்சம் கவனத்தோடு அக்கறையோடு பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்ல வர. குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டு. இதுவரைக்கும் குலதெய்வம் தெரியாதவர்கள், குலதெய்வத்துக்கு போகாதவர்கள் இந்த 2026 போயிட்டு வரக்கூடிய அந்த கொடுப்பினையை கொடுக்கும். பொதுநல தொண்டு, பொதுநல சேவைகள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த 2026 ஸ்ட்ராங்காக இருக்கு. குரு பகவான் 6ஆம் இடத்தில் வந்து அமரப்போகிறார் 2/6/2026 அன்று. அப்போ கடன் கிடைக்கும். எங்க கேட்டாலும் கடன் கிடைக்கும். கடன் அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அந்த கடனை சுப கடன்களாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நிறைய இந்த கும்பராசி என்பவர்கள் சொந்த தொழிலுக்குள்ளே என்ட்ரி ஆவதற்கான கொடுப்பினையை கொடுக்கும். ஏன்னா கடந்த 2.5 வருஷமாக ஒரே மாதிரி மனநிலை, மனம் சார்ந்த விஷயத்தில் குழப்பமாக இருந்தது. தொழில்னு ஒரு பெரிய ஒரு அடித்தளம் கிடைக்கல, போட்ட முதலீடு எடுக்க முடியல, அப்படியே ஒரு மந்தமாக டல்லாக இருக்கக்கூடிய கும்பத்துக்கு வந்து இந்த 2026 வீறு கொண்டு எழக்கூடிய ஒரு வருடம். வெற்றி போடக்கூடிய, வெற்றி நடை, அதாவது ஜெயிக்கிறது தான் எல்லாத்துலேயும். 2020 அன்று உங்கள் முயற்சிகள் பலிக்கும். எதிரிகள் உங்களை விட்டு ஓடி போவாங்க, இல்லைன்னு நீங்கள் அந்த இடத்தை விட்டு விலகிடுவீர்கள். நிறைய பேர்த்துக்கு இந்த கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு அப்படியே இழுத்தரித்து கொண்டிருந்த விஷயங்கள் அப்படியே அதெல்லாம் காணாமல் போயிடும். அதிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2026 நிச்சயமாக கும்பராசி என்பவர்களுக்கு அமையப்பெறும். கடவுளுடைய அனுகிரகம் உண்டு. லக்கே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க. நிறைய பேர் கும்பத்துக்கு லக்கே இல்லை, கடைசி நிமிஷத்தில் காலவாரி விட்டுருச்சு, ஜெயிக்க முடியல, எக்ஸாமில் ஜெயிக்க முடியல, எனக்கு லக்கு இல்லை அப்படின்றவங்களுக்கு லக்கு உண்டு. 2026 நீங்கள் ஆசைப்பட்ட இலக்கை அடையக்கூடிய ஒரு வருடம் 2026. ஸ்ட்ராங்காக இருக்க போறீங்க. அதில் எந்தவித மாற்று கருத்து என்பது இல்லை. வழிகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள், நிறைய பேர் தூரதேச பிரயாணத்துக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது தன்னுடைய ஊரை விட்டு, தன்னுடைய பிறந்த ஊரை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட், அதர் ஸ்டேட், வெளிநாடு, அதாவது பிறந்த ஊரை விட்டு வெளியே சென்று பிழைப்பதற்காக, வெளியே சென்று வேலை பார்ப்பதற்காக, வெளியிலே சென்று தொழில் புரிவதற்கான அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் உண்டு 2026. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்த்துடுறார். அப்போ 2026 தொடக்கத்திலேயே உங்கள் எண்ண ஓட்டங்கள் அப்படியே மாற ஆரம்பிக்கும். 6வது மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகளை கனெக்டிவிட்டி கொடுத்தே தீரும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. 2026 வெளிநாட்டில் போகக்கூடிய அமைப்பு நிறைய கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும். இப்பவுமே அதுக்கான அடித்தளம் உங்கள் மனசில் எழும். ஐடி துறையில் இருக்கிறவர்கள், கம்யூனிகேஷன் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள், மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட, மேனுஃபேக்சரிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு தொடர்புகள் நிச்சயமாக அமையப்பெறும். வெளிநாடு, வெளி மாநில தொடர்புகள் அமையப்பெறும். நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி சாதிக்கக்கூடிய ஒரு வருடம். நிறைய எக்ஸாம், குரூப் 1, குரூப் 2, கவர்மெண்ட் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதக்கூடிய அமைப்பு உண்டு. குரு 6ல் இருக்கிறதுனால பேங்க் செக்டார், யாரெல்லாம் பேங்க்கில் போய் வேலை செய்யணும்னு எண்ணம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக 100% சக்ஸஸ் கொடுக்குன்னு சொல்வேன். ஏன்னா குரு 6ல் இருக்கார், 2ஆம் இடத்தை பார்க்குறார். பணத்தை கையாளுகின்ற தொழில், நிதித்துறை, நிதியை கையாளுகின்ற துறை சூப்பராக இருக்க போகுது.
நீதி கையாளுகின்ற வக்கீல் சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி ஒரு நல்ல சொல்லிக் கொடுத்தல், போதனைகளை செய்வது, மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வது, ஸோ இந்த மாதிரியான துறைகள் எல்லாம் சூப்பரான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் 2026. நிறைய பேருக்கு வேலை சேஞ்சஸ், நல்ல மாற்றங்கள், வீடு மாற்றம், இடம் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வருடம் இந்த 2026 அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்வேன். முதலீடுகள் 12ஆம் இடம் முதலீடு. நிறைய பேர் முதலீடு பண்ணுவீங்க. இதுவரைக்கும் முதலீடு பண்ணாதவர்கள் கூட இந்த வருடம் எதிலையாவது ஒன்று முதலீடு பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற அந்த வைராக்கியத்தோடு செயல்படக்கூடிய தன்மை. இந்த கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட இந்த சிபிசிஐடி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி துறை ரீதியாக எல்லாமே அதெல்லாம் சூப்பராக இருக்கு. அந்த ரீதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் சூப்பராக இருக்க போது, சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய துறைகள் இதெல்லாமே ஜொலிக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த 2026. அந்த 2026 கும்ப ராசி அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய பணத்தால், பண பொருளாதாரத்தில் உயர்வை கொடுக்கக்கூடிய, எழுச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும். ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தில் இருக்கு, எந்த டிகிரியில் இருக்கிறது, இப்ப நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குங்கிறதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2026 சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், 2026 எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.